ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டிய 11 புராண கதைகளை பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இந்த வாரம் 2வது கதையை பார்க்கலாம். தன் ஆசிரியருக்கு ஏகலவ்யாவின் விசுவாசம். வாங்க பார்க்கலாம். ஏகலவ்யா ஒரு வேட்டையாடும் பழங்குடியினரான நிசாதாவின் இளம் இளவரசர். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் ஆசிரியரான துரோணாச்சாரியர்கிட்ட திறமைகளை கற்றுக்கிட்டு சிறந்த வீரனா மாறணும்னு ஆசைப்படுறாரு. அதனால துரோணாச்சாரியரை போய் பார்க்குறாரு. ஆனால் ஏகலவ்யா சமூகத்தில் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அவரை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஏகலவ்யா காயப்பட்டாலுமே வில்வித்தையில் சிறந்தவனாகணும் அப்படிங்கிற தன்னோட விருப்பத்தை கைவிடவே இல்லை. துரோணாச்சாரியர் நடனம் ஆடின மண்ணை சேகரித்து அதில் சிலை செய்கிறாரு. அவர் துரோணாச்சாரியரின் சிலையை அடையாள ஆசிரியராக கருதுகிறாரு. அது மட்டும் இல்லை, பல வருட பயிற்சிகளின் மூலமாக வில்வித்தையில் தன்னை முழுமையாக்கிக்கிறாரு. துரோணாச்சாரியர் ஏகலவ்யரின் திறமையை பற்றி தெரிஞ்சதுமே அவரோட குருவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அவரை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ ஏகலவ்யன் அந்த சிலையை காமிச்சு நீங்கள் தான் என்னோட குரு அப்படின்னு சொல்கிறாரு. துரோணாச்சாரியருக்கு தன் விருப்பமான மாணவனான அர்ஜுனனை விட ஏகலவ்யர் வில்வித்தையில் சிறந்தவனாக மாறிடுவானோ அப்படின்னு துரோணாச்சாரியருக்கு கவலை வருது. உடனே துரோணாச்சாரியார் உன்னோட வலது கட்டை விரலை குருதட்சணையாக தருமாறு அவர்கிட்ட கேட்குறாரு. எந்த கேள்வியுமே கேட்காம ஏகலவ்யன் தன் கட்டை விரலை வெட்டி துரோணாச்சாரியருக்கு கொடுத்து அர்ஜுனனை விட வில்வித்தையில் சிறந்தவனாகிற வாய்ப்பை இழக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலிருந்து நம்ம குழந்தைகள் என்ன கற்றுக்கலாம்? என்ன ஒரு இடைஞ்சல் வந்தாலுமே தான் இலக்கில் உறுதியாகவும் நிலையாகவும் இருந்து அதை கற்றுக்கிறதும், அது மட்டும் இல்லை தன் ஆசிரியர்களை எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.